ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸில் இருக்கோம்னு பார்த்தோன்னா பிஒய்க்கு டிஸ்கஷனில் தான் இருக்கோம். இந்தியன் அரசியலமைப்பில் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டியில் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோட வீடியோஸ் எல்லாம் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி இப்போ பிஒய்க்கு டிஸ்கஷன்லேயுமே நம்ம நிறைய கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம தமிழ் இலக்கணம் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட சேர்த்து சிம்பிளிஃபிகேஷன் ஆப்டிடியூட்லேருந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிசி படிக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் அரசியலமைப்போட பிஒய்க்யூ பார்க்கலாம். ஒரு 20 கொஸ்டின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மக்களாட்சி என்ற சொல்லை வந்து முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் தான். இவர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் பி, ஹெரோடோட்டஸ். ஓகே, இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஃபஸ்ட்டு இந்த மக்களாட்சினா என்னது நம்மளுக்கு இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ரஸி. சரியா? டெமோக்ரஸி இது பண்ணியிருப்பார். இதில் டெமோக்ரஸி ரெண்டாக பிரியும். இது ரெண்டுமே வந்து கிரேக்க சொல்லு தான். இதில் டெமோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து மக்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் வந்து காசி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா அதிகாரம். சரி, இல்லாட்டி ஆட்சி அதிகாரம். இதுக்கு மீனிங் வந்து வரும். சரியா? மக்களாட்சி என்ற சொல்ல வந்து ஃபஸ்ட்டு பண்ணோட ஹெரோடோட்டஸ். இவர் வந்து ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர். இந்த மக்களாட்சியுமே இங்கிலீஷில் நம்ம வந்து எப்படி பிரியும் அப்படின்னா டெமோக்ரஸி. அதை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா கிரேக்க சொல்ல டெமோ ப்ளஸ் வந்து காசி. இதை வந்து டெமோன்ற மக்கள், நம்ம காசினா இது வந்து ஆட்சி அதிகாரம். இது வந்து நம்ம கிளாஸில் நிறைய டைம் இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸில் வந்து நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கோம். இப்போது நான் கிளாஸஸில் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு வந்து எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. சரியா? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஆன்சர் சி தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்துட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி நம்மளுக்கு விவரிக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பி, 6ஆம் பகுதியில். சரியா? இந்த 6ஆம் பகுதி 6ல் தான் நம்மளுக்கு ஒரு மாநில அரசாங்கம் வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கடமைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இல்லை மாநில நிர்வாகம், ஆளுநரை பற்றி வரும். சரியா? ஆளுநர் இது எல்லாமே நம்ம கிளாஸஸில் போயிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து முதலமைச்சர், நெக்ஸ்ட்டு வந்து அமைச்சரவையில் எப்படி இருக்கணும், முதலமைச்சர் ஆளுநருக்கு என்ன பண்ணணும், அடுத்து வந்து உயர்நீதிமன்றம். இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பகுதி 6ல் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதோட ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 152லேருந்து எவ்வளோக்குள்ளே இருக்கும், 237 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, 152லேருந்து 237 வரைக்கும் பகுதி 6லேருந்து மாநில அரசாங்கத்தை பற்றி விவரமாக சொல்லுது. ஸோ இதுக்கான கிளாஸஸுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th கொஸ்டின். பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்வது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. சரியா? இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பான இதுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு அங்கே இருக்க மேலவை கீழவை ரெண்டுமே என்ன பண்ணணும், கூட்டு பொறுப்பாக வந்து இருக்கணும். எதுக்கு? பாராளுமன்றத்துக்கு. அடுத்து பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை வந்து பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏவி டைசி. சரியா? இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் வந்து ஓகே. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1885 ஒரு புக் எழுதியிருப்பார். என்ன புக் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் த லா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி ஆஃப் த லா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதியிருப்பார், ஒரு புக்கு எழுதியிருப்பார். அந்த புக்கில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார், அந்த புக்கில் தான் சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற என்ன எழுதியிருப்பார், அந்த வேர்டை வந்து எழுதியிருப்பார். ரூல் ஆஃப் லா, இங்கிலீஷில் வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்ற வேர்டு, சட்டத்தின் ஆட்சின்ற வேர்டை அந்த புக்கில் தான் 1885 தான் ஏவி டைசி வந்து என்ன பண்ணியிருப்பார், மென்ஷன் பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்கள், பொது உடைமை அரசு நிலவாத நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஜப்பான். ஏன்னா ஜப்பான் வந்து ஒரு ஜனநாயக நாடு. சரியா, மித்த எல்லாமே வந்து கம்யூனிச கொள்கை. சீனா, கியூபா, வடகொரியா இது எல்லாமே கம்யூனிச கொள்கை உள்ள நாடு, இது பொது உடைமை இருக்கிற நாடு. பட் வந்து ஜப்பான் வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஓகே. அடுத்து குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் வந்துச்சுன்னாமா ஆப்ஷன் ஏ. சரியா, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு, நம்ம இது நிறைய பார்த்துட்டோம் நம்ம கிளாஸஸில். 1976 நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 என்ன அடிப்படை கடமைகளில் பகுதி 4A அதில் பிரிவு எந்த இதில் எடுத்திருப்பாங்க, 51A வந்து மொத்தம் 11 கடமைகள் வந்து நம்மளுக்கு சேர்த்துருப்பாங்க. ஓகே, இதுலேருந்து தான் நம்மளுக்கு அந்த அது எதுலேருந்து எடுத்திருப்பாங்க, சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருப்பாங்க. USSRலேருந்து தான் இந்த அடிப்படை கடமைகள்ன்றதை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கும். இது ரொம்ப இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பூஜ்ய நேர நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பூஜ்ய நேரம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இந்த பூஜ்ய நேரம் வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பாங்களா, கேள்வி கேட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. அதுக்கும் அடுத்து நிகழ்ச்சி நிரலுக்கும் இடைப்பட்ட நேரத்தை தான் இந்த பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கேள்வி நேரத்துக்கும் அடுத்த நிகழ்ச்சி நிரலுக்கும் இருக்கிற ஒரு கேப்பை தான் நம்ம வந்து என்ன நேரம்னு சொல்கிறாங்கன்னா பூஜ்ய நேரம். இது வந்து 1962 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாராளுமன்றத்தின் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாரின் முன் அனுமதி தேவைப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர். பி தான் ஆன்சர். ஓகே, குடியரசுத் தலைவரில் தான் பண மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும். அவரோட அனுமதியோடு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரோம் அப்படின்னா அவரோட அனுமதி வந்து நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆளுநரை நியமிப்பவர் யார். இப்போ நம்ம கிளாஸஸில் நிறைய பார்த்துட்டோம் ஆளுநர் பற்றி ஃபுல் டீட்டெயில். அதில் வந்து ஆளுநர் நியமிப்பவர் யாருன்னு நம்ம பார்த்தோன்னா குடியரசு தலைவர். சரியா, ஆளுநர் நியமிப்பவர் யார் வந்து நம்மளுக்கு குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார். அதாவது ஆர்டினன்ஸ், அவசர சட்டத்தை வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு அவசர சட்டம் வேணும், அது நிதி சம்மந்தமாக இருக்கோ இல்லை உள்நாட்டு பிரச்சனையில் இருக்கோ என்ன இருக்கோ அதுக்கு யார் வந்து அவசர சட்டங்களை வெளியிடுவாங்க, அவர் வந்து ஆளுநர் தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லி தான் குடியரசுத் தலைவர் வந்து நம்மளுக்கு இங்கே கீழே வந்து அவசர சட்டங்களை வந்து போடுவாங்க. ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளை நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பிரிட்டன். ஓகே, நிழல் அமைச்சரவை எங்கே இருக்கும், பிரிட்டனில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்,
இது ரொம்ப இப்போ தான் நமக்கு நம்ம இதில் கூட பார்த்தோம் நம்ம கிளாஸில். இந்திய அரசால் முதல் செம்மொழியாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மொழி வந்து எப்போ இருக்கும்? 2004. ஓகே. அடுத்து ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தில் எந்தவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேலவை. இதையும் நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம் நம்ம கிளாஸஸில். கீழவை வந்து லோக்சபா வரும். இது வந்து லோக்சபா. இது வந்து ராஜ்யசபா. ஸோ மேலவை. இது வந்து கீழவை. லோக்சபான்றது கீழவை. அடுத்து வந்து பாருங்கள், செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திரா சாஹானி விசஸ் இந்தியன் யூனியன். இவங்க 2 பேர் இந்த வழக்கில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா செழுமை அடுக்கினர்னா க்ரீமி லேயர். அதாவது இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து முன்னேறிட்டாங்க, பொருளாதார அடிப்படையில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்னேறிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரீமி லேயர் அப்படின்றதுக்கு போயிடுவாங்க. ஓகே. அப்போது அந்த க்ரீமி லேயர்ன்ற போகும்போது அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குன்னா இடஒதுக்கீடுக்காண்டி தான் இந்த வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வழக்கு வந்து வந்திருக்கும். எப்போது 1992 வந்து போட்டிருப்பாங்க. அப்போ வந்து 1992 வந்து நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓபிசி, அதாவது இதர பிற்படுத்த ஓபிசிக்கு வந்து 27% வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த 27% இடஒதுக்கீடில் இந்த க்ரீமிலே இருக்கவங்கனால வந்து என்ன பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, பொருளாதார ரீதியாக வந்து முன்னேறிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஓபிசி 27% இடஒதுக்கீடு மூலமாக மிச்சவங்க வந்து பொருளாதாரம் இல்லாதவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு வழக்கு மூலியமாக நம்மளுக்கு வந்து தீர்ப்பு வழங்கணும். அது எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா சாஹானி வெர்சஸ் இந்தியன் யூனியன். இந்த வழக்கில் தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த தீர்ப்பை வந்து வழங்கினாங்க. இது எப்போ அப்படின்னா 1992 வந்து நடந்திருக்கும். இது வந்து குரூப் 1 மெயின்ஸுக்குமே நீங்கள் வந்து இந்த வழக்கை வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்துட்டு இப்போது இடஒதுக்கீடை பற்றி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து இந்த செழுமை அடுக்கினர்ன்ற இந்த வழக்கு இந்திரா சாஹானி வெர்சஸ் இந்தியன் யூனியன் வழக்கை வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு முதல் திருத்த சட்டத்தை பற்றி வாக்கியங்கள் எவை உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. சரியா? ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1952 இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. 1951 தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முதல் சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இது பொறுத்தேர்தலுக்கு முன்னாடி வந்து இயற்றப்பட்டதா? ஆமாம், இது வந்து இது வந்து கரெக்டு. அதே மாதிரி இது வந்து தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது, இதுவும் கரெக்டு. ஓகே. இதில் எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும், நம்மளுக்கு 2, 3 கரெக்டாக. அப்போ ஆன்சர் வந்துட்டு சி தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு இந்திய நாடாளுமன்ற செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் CAG இவர் தான். அதாவது காம்ப்ட்ரோலர் ஆடிட், CAGனா காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல். இவர்கிட்ட தான் என்ன இருக்குமா, இந்த நிதி அதிகாரம் இருக்கும். இவரை வந்து பாராளுமன்றத்தோட என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், பாராளுமன்றத்தோட கண் மற்றும் செவி அப்படின்னு சொல்கிறாங்க. கண் மற்றும் என்ன சொல்கிறாங்க, செவியாக வந்து இவர் வந்து செயல்படுறாரு. ஓகே. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், இந்திய தலைமை தணிக்கையர் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 148. இப்போ இவர் வந்து CAGயை வந்து அதாவது காம்படிட்டிவ் ஆடிட் ஜெனரலை வந்து எந்த நியமனப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு, விதிப்படி ஆர்டிக்கல் 148 நியமனம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. இது நான் 4 கொடுத்துட்டு கீழே என்ன கேட்குறாங்க அப்படின்னா
சரியான விடை எது வந்து சரியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். சரி பார்த்தோம் அப்படின்னா உறுப்பு வந்து 308 முதல் 314 வரையிலான அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுது. ஆமாம், இது வந்து இப்போது நம்ம இப்போ தேர்தல் பணியாளர் படிச்சுட்டு இருக்கோம்ல, அதை பற்றி தான் வந்து என்ன பண்ணுது, இது கூறுது. அப்போ இது வந்து கரெக்டு. ஓகே, 308லேருந்து 314 வரைக்கும் இருக்க அரசமைப்பு சட்டம். அடுத்து உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் மட்டுமே உரியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பொருந்தும்? நம்மள எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஜம்மு காஷ்மீர் ஸ்பெசிஃபிக்காக வருது. ஸோ இதே உங்களுக்கு தெரியும் தப்புன்னு. அடுத்து பாராளுமன்ற அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952ஆம் ஆண்டு இயற்றியது. இது வந்து தப்பு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1951 சட்டத்திட்டம், அந்த இதில் தான் இது வந்து 1951 தான் இது நடந்திருக்கும். அப்போ இது தப்பு. அடுத்து உறுப்பு 312 பாராளுமன்றத்துக்கு புதிய அகில இந்திய பணி உருவாக்கும் அதிகாரம் அளிக்கிறது. ஆமாம், இது வந்து கரெக்டு. இது என்ன அதிகாரம் அப்படின்னா, இப்போ நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு பதவி இருக்குல்ல, இது மாதிரி இன்னொன்று ஏதாச்சும் புதுசாக நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு பணியை கொண்டு வரதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. அது எந்த விதிப்படி? 312 படி இதுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 மட்டும் 4 தான் வரும். ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். எந்த சாசன விதி 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தினால் அமைச்சரவையில் வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 243B. அதாவது என்னென்னா 73வது அரசியல் திருத்த சட்டத்தில் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1992. ஓகே, 1992 73வது சட்டத்திட்டப்படி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 1992 பஞ்சாயத்து ராஜ் வந்து அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து பிரித்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா 243 ஆர்டிகல் 243 to 243O வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அப்போ அதனால் எந்த விதி வந்து சேர்த்துருக்காங்க? 243 to 243Oனா 243A 243B C D E F G H I J K O வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் 243B தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இன்றைக்கி 20 கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாலிட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சரி கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ.